ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. 34 to 36 அளவு உள்ள 34லேருந்து 36 அளவு உள்ள பிளவுஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நீங்க வீடியோவா பார்க்க போறீங்க. முடிஞ்ச அளவு ஸ்டிச்சிங் வீடியோ போட பார்க்குறேன். அப்படி டைம் இல்லைன்னா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் கட்டிங் மட்டும் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஈஸியான முறையில நம்ம எப்படி கட் பண்ணலாம், எல்லாராலையுமே கட் பண்ண முடியணும் இல்லையா? வீட்டில் வந்து சும்மா இப்பதான் நான் ஜஸ்ட் கத்துக்கிறேன் அப்படின்றவங்களும் இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் கட்டிங் பண்றதுக்கு பயப்படாம கத்திரிக்கோலை பிடிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 40 அளவுள்ள பிளவுஸ் வரைக்கும் வந்து நீங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்களா கரை பக்கம், இந்த கரை பக்கமே நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். அதுவும் சின்ன கையா இருக்கணும். ஒரு 8 இன்ச்சுக்கு கை போச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த சைட்ல கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவ். நான் இதையும் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இது பாத்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் அடிக்காமலே ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து இந்த சைட்ல வச்சிருக்கேன். இது வந்து 36 உள்ள பிளவுஸ் இல்லைங்களா? நம்ம இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கேல் அளவு அடிச்சுதான் திருப்பி போறேன் நான் பிளவுஸுக்கு. ஸ்கேல் அளவு விட்டோம்னா நிறைய விட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு அளவு பிளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்றது தான் இது. எந்த அளவு இவங்களுடைய ஸ்லீவ் இருக்கோ அந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்களுடைய ஸ்லீவ் உடைய லென்த். மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் விடணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்க தைக்கணும் இல்லையா? அதனால ஒரு 1/4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து இது நீங்க போட்டு பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், இந்த ஸ்லீவ் உடைய ரவுண்ட் வந்து எத்தனை வருது, 6.5 வருதுங்களா? அப்போ வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 7.5. இதுதான் வந்து அவங்களுடைய ஹார்மோல் அளவு. கரெக்டா ஃபிட்டா இருக்கும். பாருங்க, நீங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து குழிவா கட் பண்றதுக்கு ஒரு 7 இன்ச்சு, அதாவது 6 இன்ச்சுக்கு மேல போச்சுன்னா 3 வச்சுக்கோங்க. இதுவே இது வெறுமையா 4.5, 5, 5.5 வந்துச்சுன்னா நீங்க 2.5 வைக்கலாம். கரெக்டா இருக்கும். சரிங்களா? 2.5 வச்சு இதுல ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதுல இருந்து இது நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? ஒட்டே வைக்க வேண்டாம். ஈஸியா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்குள்ள நீங்க வந்து வளைவெடுங்க. ஓகேங்களா? நீங்க இங்க இருந்தே இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொம்பா நிக்கிற மாதிரி இருக்கும். கையில ஒரு 2 இன்ச்சு அளவுல அப்படி எடுத்து அவ்வளவுதான். இதுதான் வந்து கர்வ் லைன் போடுறது. ஒண்ணுமே இல்ல. இப்படி 2 இன்ச்சுல இருந்து இப்படி வரீங்களா, அப்படியே வளைவா வந்து இந்த கோட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவுதான் ஈஸியா இருக்கும் ஸ்லீவ் நம்ம கட் பண்றதுக்கான மெத்தடு. என்னடா கீழே போட்டு கட் பண்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து 1, 2 நான் தச்சுக்கிறேன். அதாவது நம்ம வீடியோ போடாம தைக்கிறோம் அப்படின்னா நான் மிஷின் மேலேயே போட்டு கட் பண்ணிக்குவேன். நம்ம வீட்டில் தான் தைக்கிறோம் இல்லையா? அதனால டேபிள்லாம் என்கிட்ட கிடையாது. இது ஒன்றும் இல்லை, நம்ம சுத்தமா தானே நம்ம வீடு நம்ம சுத்தமா தானே வச்சிருப்போம். அதனால பிரச்சனை கிடையாது. பாத்தீங்களா? அங்கங்க நீங்க கரெக்டா ஹர்காட் போட்டு எடுத்துக்கணும். இந்த அளவு இந்த அளவு இதுக்கெல்லாம் வந்து நீங்க கரெக்டா ஹர்காட் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2ஆ விரிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட், அதாவது முன் கை பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி குழிவா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கை எந்த வளைவுக்கு போகுதோ அந்த வளைவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். வந்து பாருங்க, இது இப்படி இருக்கு இல்லையா? இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வரணும். இதுதான், இது கட் பண்ணி தூக்கி போட்டு இதுதான் ஃப்ரண்ட்டுக்குன்ட்டு நம்ம இங்கேயும் ஒரு கட் போட்டுக்கிட்டோம்னா எது நம்ம குழிவா கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து பாடி பார்ட். இதை வந்து நான் ரெண்டுத்தையும் ஒன்னாவே கட் பண்ணிடுவேன். எந்தெந்த பிளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் நீங்க வந்து கத்து வச்சுக்கணும். ஒரே அடியா இந்த மாதிரி 2 முன்னாடி பின்னாடியும் கட் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. டக்குன்னு ஒரு பின்பக்கம் தனியா முன்பக்கம் தனியா கட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஒரே மெத்தட்லயே நீங்க எதையுமே வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது இப்படி. வர வீடியோல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். சரிங்களா? 12 இன்ச்சு. இப்போ வந்து 9 இன்ச்சு பிளவுஸ்க்கு, அதாவது 36 சைஸ்னா அவங்களுக்கு 9.5 கரெக்டா இருக்கும். கூட ஒரு 2 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி பார்க்க போகும்போது 12 இன்ச்சு நான் கரெக்டா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்பவுமே சுகுரா துணி எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம விட்டுருக்க அந்த துணியில வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க 1.5 இன்ச்சு தான் எடுக்கிறீங்க எக்ஸ்ட்ரா துணி அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க எப்பவுமே தாராளமா இப்படி லைனிங் 1 மீட்டர் இருக்குன்னா நீங்க
நீங்க தாராளமா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டு கூட கட் பண்ணி தூக்கி போட்டுக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சுகுரா கட் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, நான் கட் பண்ணி கரெக்டா எடுத்துக்கிட்டேனா எனக்கு எவ்வளவு தேவையானதுன்னு சொல்லிட்டு இதை வந்து 2ஆ விரிச்சுட்டு இப்போ வந்து பேக் பார்ட் ஓகேங்களா, பின்னாடி பக்கம் இதை நான் ஒரு இந்த ஸ்கேல் அளவுல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஏன் அந்த கோடுனா நம்ம கீழே வந்து ஒன்றும் பாதியமா இருக்கும் இல்லையா, அதை சரிசமமா கட் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டு இருக்கிற பிசுரெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுறேன். போட்டேன்னா இப்ப அவங்க பிளவுஸ் எடுத்து முழு நீளம் பார்க்கணும். நம்மளுடைய பிளவுஸ் உடைய முழு நீளம் ஹைட் ஓகேங்களா. ஃபுல் ஹைட் என்னன்னா இங்க வச்சுக்கோங்க கரெக்டா. அந்த முதுகை வந்து இப்படி எடுத்துக்கோங்க, பேக்ல இருக்கிறத இங்க ஒரு தையல் போட்டிருப்பாங்க பாருங்க, டக் அடிச்சிருப்பாங்க. இதை பிடிச்சிட்டு ஷோல்டர்லயும் இங்க ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஷோல்டர்ல இந்த ஜாயிண்ட்டையும் இதையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கோட்டு மேல வச்சு இதை இப்படி நீட்டா அழகா நல்லா இழுத்து பிடிச்சி எங்க இந்த லைன் வருதோ அதுல போட்டுவிட்டு அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஓகேங்களா. போட்டு டபுள் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே இந்த லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லைன்ல மடிச்சுக்கலாம். எவ்வளவு நான் சொல்ற மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு துணி நம்மளுக்கு வந்து மீதி இருக்கும்னு பாத்துக்கோங்க. தைக்கிறதுக்கும் சிரமப்படாம ஸ்பீடா தச்சு முடிச்சிடலாம். நீங்க சுகரா கட் பண்ணிக்கிட்டு பயந்து தைக்கிறது வந்து ரொம்ப டென்ஷனையும் ஆகும். இதுக்கு கரெக்டா நான் எப்பவுமே இப்படி ஒரு கோடு போட்டுக்குவேன். கரெக்டா பேக் அளவு எவ்வளவு அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பண்ணிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா 36 இன்ச்சு உள்ள பிளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் அளவு வந்து நம்ம 6ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. 34னா 5.75 நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கரெக்டா இந்த ஷோல்டருக்கு 5.75 நீங்க எடுத்துக்கலாம், கரெக்டா இருக்கும். நான் வந்து 36ங்கிறதுனால 6 இன்ச் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரியே இந்த ஷோல்டர் நம்ம இங்க என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்க எடுக்கலாம். ஆனா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ நீங்க எடுத்தீங்கனாலும் தப்பு கிடையாது. அந்த 9 சொன்ன பாத்தீங்களா, அதை வந்து நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த பாக்ஸை வந்து லைன் பண்ணிக்கலாம். கரெக்டா லைன் பண்ணிக்கிட்டோமா, ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டா தான் நம்ம பண்ணிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இந்த அளவு வந்து 2.5ல இருந்து வைக்கலாம். ஒரு சிலர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒடுக்கமா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இங்க வந்து கழுத்து வந்து 2.5 வைக்கலாம். இல்ல கொஞ்சம் எனக்கு கரெக்டா அழகா இருக்கணும் அப்படின்னா நீங்க 2.75 வச்சுக்கலாம் ஓகேங்களா. நான் 2.75 வச்சுக்கிறேன் இவங்களுக்கு. வச்சுட்டு இவங்களுடைய ஃப்ரண்ட் நெக் அளவு பாத்தீங்கன்னா 7 இன்ச். ஆனா அதிகபட்சம் 6ல இருந்து 7 புள்ளியை தான் நீங்க வைக்கணும். ஒரு சிலர் 8 கேட்பாங்க, அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃப்ரண்ட் நெக்கு 7 வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஹைட்டை பொறுத்து மாறுபடும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய உடம்புடைய அகலம் பொறுத்து மாறுபடும். இவங்களுடைய அளவு, அதாவது உங்களுக்கு அளவு பிளவுஸ்ல இருந்து வச்சு காமிக்கணும் அப்படின்னா இப்படி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டு ஷோல்டர் அளவுல கையை வச்சுட்டு இருக்குல்ல இந்த பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாயிண்டோடைய இந்த ஃபர்ஸ்ட் இங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க முக்கோணம் ஷேப்ல, அதை நீங்க வந்து கணக்கு வச்சுக்கணும். அதுவும் இதுவும் தான் வந்து நீங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் எடுக்க வேண்டியது ஓகேங்களா. நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன்னா இது என்ன அளவு வரும்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வரும்னு நினைக்கிறேன். ரைட்டா கரெக்டா ஷோல்டர் போக 10.5 வருது பாத்தீங்களா, தெரியுதுங்களா 10.5. நார்மலா நீங்க 10 வச்சீங்கனாலே இது கரெக்டா இருக்கும். இதுக்கெல்லாம் நான் வந்து எப்பவுமே பிளவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன், நானே வைக்கிறது தான். நம்ம வைக்கிறதே கரெக்டா தான் இருக்கும் ஓகேங்களா. 10 வச்சுட்டு இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இங்க 9 போட்டோம் இல்லையா, இதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்க இருந்து 3, இது வந்து 34 36 அதுக்கெல்லாம் வந்து இதை நீங்க 3 வச்சுக்கலாம். இந்த கேப் இந்த இடத்துடைய அகலம் வந்து 3 வச்சுக்கலாம். அதுவே 32னா நீங்க 2.75 தான் வைக்கணும் ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த பாயிண்ட்ல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் 3 வச்சுக்கிட்டு இவங்களுடைய டக் அளவும் 3 வச்சுக்கிறேன்.
இந்த பிடிக்கிறதுக்கு. இதுவுமே வந்து 34ல இருந்து 36 இருக்கவங்களுக்கு வந்து 2.75 to 3 வரைக்கும் வைக்கலாம். அதே 32 இருந்தாங்கன்னா நீங்க 2.5 வைக்கலாம். 30 இருந்தாங்கன்னா 2 வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து மாறுபடும். அவங்களுடைய செஸ்டுடைய அளவை பொறுத்து இந்த அளவு வந்து நீங்க மாறுபடும். இது வந்து நான் இப்ப 34 இருந்து 36க்குள்ள இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இங்க இருந்து 3, நெக்ஸ்ட் ஒரு 3 நீங்க அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 2 இன்ச்சு, இந்த லாஸ்ட்ல 1.5 இன்ச்சு. இங்க ரெண்டும் வைக்கிறவங்க இருப்பாங்க. நான் வந்து இங்க இதுல இருந்து இது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி தான் போடுவேன். கம்மியா தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுவேன், முன்னாடி கொக்கி பக்கத்துக்கு. இது வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ற இடம். இங்க 2னா நான் இங்க 1.5 பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுல இருந்து 1.5 எடுத்தோம் இல்லையா, மொத்தத்துல 4.5 வருது. இதையும் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. நடு சென்டர் அளவு இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சென்டர்ல நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த கர்வ் லைன் வந்து நீங்க இதுக்குன்னு தனியா ஹார்மோன் ஸ்கேல்னு ஒண்ணு விக்குது. நீங்க அதை வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இல்ல நான் கையிலே இந்த மாதிரி வளைவு போட்டுருவேன் அப்படின்னா நீங்க இது கையிலே போட்டாலும் ஓகே தான். இது வந்து பேக் பார்ட்டுக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் அப்படியே குழிவா கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்ல குழிவா நான் கட் பண்ணிருக்கேன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பேக் பார்ட் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பாட் நெக் மாதிரி டிசைன் கேட்டிருக்காங்க. அதனால நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வரையில. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்மோல் அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிட்டேன். நான் கையோட நம்ம இந்த குறிச்சு வச்சிருக்கோம்ல அந்த அளவெல்லாம் வந்து ஹர்கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுடைய அந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா கீழே, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குமே நம்ம இங்க பிடிக்க வேண்டிய அளவுக்கு வந்து நாட்ச் போட்டுக்கலாம். அது மாதிரி கரெக்டா இது 1 பாதியமா இருக்கு இல்லையா, இதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு பேக் பார்ட் எவ்வளவு மடிச்சு தைக்கணுமோ அதுக்கு ஒரு ஆர்காட் போட்டுக்கணும். ஓகேங்களா? நாட்ச் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து லைட்டா இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். பாதி வந்து நீங்க எடுத்துடலாம். இதுவே கேன்வாஸ் ஏதாவது வச்சு நீங்க டிசைன் பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பாதி எடுக்கக்கூடாது. கரெக்டா ஃப்ரண்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இப்போ வந்து இதுல வந்து ஃப்ரண்ட் நெக் நல்லா அழகா பண்ணுங்க. அந்த நம்ம கட் பண்றது வந்து வரையறதுல தான் இருக்கு. நீங்க எப்படி வரையறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க கட் பண்ணுவீங்க. வரையும் போதே நல்லா அழகா ரவுண்டா சூப்பரா வரைஞ்சுக்கோங்க. கையோட வந்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா குழிவா ஹார்மோல்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை தனியாவே எடுத்துக்கிறேன் தனித்தனி பீஸா. முடிஞ்சிருச்சா? இது வந்து ஃப்ரண்ட். ஓகேங்களா? கை ஸ்லீவையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப பேக் பார்ட் வந்து அவங்க பாட் நெக் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இவங்களுக்கு வந்து நல்லா லோவான நெக் தான் பார்த்துக்கோங்களேன். 10 இன்ச்சு கிட்ட வரும் நெக் அளவு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிசைன் தான். நிறைய பேர் 3 இன்ச்சு 3.5 வரைவீங்க. இவங்க நல்லா லோ நெக்ன்றதுனால 4 இன்ச்ல ஒரு பாக்ஸ் வரைஞ்சி இப்படி ஒரு கோடு ஓகே ரவுண்டு. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் இவங்க அந்த 10 இன்ச்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு ஒரு பானை மாதிரி அடி தெரியுதுங்களா நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஓவல் ஷேப்லயும் இருக்கும், பானை ஷேப்லயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது அவ்வளவுதான். இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க டிசைன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ரொம்ப நேரம் போகிறதுனால நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இன்னொரு நாள் நான் போடுறேன். இதை பாக்குற ஒரு சிலருக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் பொறுமையாவே ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இல்ல இப்ப நான் சொன்னதுலயும் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். கட்டிங் வீடியோ வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் போடுறேன். இதை வந்து நம்ம கொக்கி கட்டுறதுக்கு எடுத்து கொக்கி பட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை நம்ம கழுத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கொக்கிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எடுத்தாச்சு. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பீஸ் மீந்திருக்கு பாருங்க. ஹார்மோல்ல இருந்து கட் பண்ண துணி, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல இருந்து மீதி இருந்த துணி, நெக்ஸ்ட் இந்த சைட்ல நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா அந்த துணி, இவ்வளவும் நம்மளுக்கு மீதி இருக்கு. நான் வந்து அடிச்சு திருப்ப போறதுனால கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணல. அதுக்கு பதிலா நம்ம வந்து
இது அது பேர் என்னது பட்டி. ஓகேங்களா, பட்டிக்கு வந்து துணி இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். தாராளமா எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க, இது வந்து ஒரு போட் ஷேப்புங்க. அவ்வளவுதான். இந்த பாத்தீங்களா போட் ஷேப்ல வருதுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி மேல இருந்து ஆரம்பிச்சு இப்படி டவுன் ஆகி திருப்பி மேல போற மாதிரி வரணும். இது வந்து முன்பக்கம், இது வந்து சைடு ஜாயிண்ட். இது வந்து கொக்கி பக்கத்துல வச்சுக்கிறதுக்கும் அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது வந்து பட்டிக்கு. இது வந்து உங்களுக்கு பேக் பார்ட். இது வந்து ஸ்லீவு. இது வந்து ஃப்ரண்ட். இப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு துணி கிடைச்சிருச்சுங்களா பாத்தீங்களா. இது வந்து ஃப்ரண்ட். இப்ப எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து துணி கிடைச்சிருச்சு. இதை வந்து எப்படி மெயின் கிளாத்ல போட்டு கட் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா. பாத்தீங்களா, நான் வந்து மெயின் கிளாத்ல வந்து அடிக்கிட்டேன். எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சிருக்கேன். எவ்வளவு சூப்பரா வந்து நம்மளுக்கு துணி மீந்து இருக்கு பாருங்க. இது ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவே கட் பண்றதை காட்டுறேன். சரிங்களா, தாராளமாவே துணி மீந்து இருக்குங்க. பேக் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல்லா உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அங்கே பார்த்தீங்களா மெயின் கிளாத்ல இது வந்து பேக்கு, கை, ஃப்ரண்ட், பட்டி, அதுல இருக்கிற நம்ம மீதி துணியெல்லாம் வந்து கொக்கி பட்டி, ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, பாய்.